மான்செஸ்டர் சிட்டிக்கு ஆபத்தா? ஆமாங்க. இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரவுண்ட் 1 நடந்துட்டுருக்குல்ல, அதில கிட்டத்தட்ட 3 மேட்ச் அவங்க தோத்துட்டாங்க. இன்னும் 1 மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சே தீரணும். அப்பதான் நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போவாங்க. அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எலிமினேட் ஆகப்போறாங்க. இதுவரைக்கும் கடைசி ஒரு 10, 12 வருஷத்துல அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எலிமினேட் ஆனதே இல்ல. இந்த வருஷம் அது நடக்குமா என்னங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். எல்லா கிரிக்கெட் ஃபேனும் பெரிய ஷாக்ல இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுப்மன் கில்லுக்கு வைஸ் கேப்டன் பதவியை குடுத்துருக்காங்க. இப்ப சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் வரப்போதுல்ல, அதுல அனௌன்ஸ் பண்ண இந்தியன் டீமுக்கு ரோஹித் சர்மா கேப்டனாவும், சுப்மன் கில்ல பார்த்தீங்கன்னா, வைஸ் கேப்டனாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் அதுக்கு டிசர்வா? இல்ல வேற யாருக்காவது குடுத்துருக்கலாமா? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கே நம்ம எவ்வளோ செலிப்ரேட் பண்ணோம். இப்போ இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 2 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கு. ஆமாங்க. இப்போ கோகோ வேர்ல்டு கப் நடந்துச்சு. வுமென்ஸுக்கும், மென்ஸுக்கும். அது 2லயுமே பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் சாம்பியன் ஆயிருக்காங்க. மீடியா வந்து கிரிக்கெட்டுக்கு குடுக்குற அதே ஃபோக்கஸை கோகோவுக்கும் குடுத்தா நல்லாயிருக்கும். எனிவே நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டியூட்டி டிவியை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.